ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. A little one shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten it in His time. Isaiah 60:22. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கோடாகோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி கொண்டிருக்கும் டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து தனது வழியில் செம்மையாய் நடத்தி உயர்த்தி மகிழ்வாராக. ஆமேன். அன்பு என்ற ஆவியின் கனியை குறித்து செய்தியை கேட்போம். தலைப்புக்குள் அநேக தலைப்புகள் இருக்கிறது. கடைசி வரை கேளுங்கள். அன்புக்கு எதிரி யார்? மற்றவர்களை, அதாவது தனக்கு எதிரானவர்களை மன்னிக்க முடியாத மனக்கடினமே அன்புக்கு எதிரி. முதலாவது, பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர் இவர்களின் அன்பின் மகத்துவத்தை குறித்து கேட்போம். முதலாவது, பிதாவாகிய தேவனின் அன்பு. 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனினாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த வசனத்தின்படி தேவனுடைய அன்பு மகத்துவமானது. தேவனாகிய பிதா தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகம் ரட்சிக்கப்பட கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் தேவனிடத்தில் அன்பு வைத்ததினால் அல்ல, பிதாவாகிய தேவன் நம்மீது அன்பு வைத்ததினால் தனது சொந்த குமாரனாகிய இயேசுவை பலி ஆடாக கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவானவர் தனது குமாரனை ஒப்பு கொடுக்காவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் தங்கள் செய்த பாவத்தை சொல்லி
நரகத்தில் கதறி அழுது கொண்டு இருப்போம். இதுவே பிதாவின் தியாகமான அன்பாகும். அடுத்து மேலும் கலாத்தியர் 4:6 பிதாவானவர் தனது குமாரனுடைய ஆவியை இரட்சிக்கப்பட்ட மனிதனின் இருதயத்துக்குள் அனுப்பி தனது குமாரன் இயேசுவிற்கு மனிதனை சமமாக்கினார். இது பிதாவானவர் ரட்சிப்பு அடைந்த மனிதன் மேல் வைத்த ஒப்பற்ற அன்பாகும். அடுத்த தலைப்பு இயேசுவின் அன்பு. இயேசுவானவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுத்து இரட்சிப்பை கொடுத்தார். தனது பாவமில்லா இரத்தத்தை பாவமான மனிதனுக்காக சிந்தி அவர் தனது ஆவியில் பாடுகளும் ஆத்துமாவில் உபத்திரவத்தையும் சரீரத்தில் துன்பத்தையும் அனுபவித்து தனது இரத்தத்தை கிரயம் செலுத்தி மனிதனை மீட்டு கொண்டார். இது இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பாகும். மேலும் கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த வசனத்தின்படி பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், இது நியாயப்பிரமாண தண்டனையாகும். இந்த நியாயப்பிரமாண ஆயுதத்தின் கூரை இயேசு சிலுவையில் முறியடித்தார். மேலும் இயேசு இரட்சிக்கப்பட்ட மனிதனுக்காக சாபமானார். சாபத்தின் எழுத்தை சிலுவையில் ஆணியடித்து தனது இரத்தத்தினால் பிசாசியிட்ட சாப எழுத்தை அழித்து அதை தன் இரத்தத்தினாலே குலைத்து போட்டார். இயேசுவின் தியாக அன்பினால் இன்றைக்கு மனிதனுக்கு சாபத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விடுதலை, நித்திய கிருபை. இதுவே இயேசு கிறிஸ்துவின் அன்பாகும். அடுத்த தலைப்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு. ஒரு மனிதன் ஞானஸ்தானம் எடுத்த நாளில் இருந்து நான் பரிசுத்தத்தில் பூரணம் அடைந்து விட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. மனிதனுக்குள் பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் இவை மூன்றும் கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கின்றது. இந்த வசனத்தின்படி மாம்ச இச்சை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆகவே இப்போது இரட்சிக்கப்பட்ட மனிதன் செய்யும் தவறுகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தண்டிக்க ஆரம்பித்தால் யாரும் தப்ப முடியாது. ஆவிக்குரிய மனிதன் செய்யும் அனைத்து விதமான தவறுகளையும் பொறுத்து மன்னித்து அவனை இயக்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே பொறுத்து சகித்து போகிறதே பரிசுத்த ஆவியானவரின் அன்பாகும். யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த வசனத்தில் கண்டித்து உணர்த்துவார் என்ற இடத்தில் தண்டித்து நடத்துவார் என்ற வார்த்தை வந்திருந்தால் பரிசுத்த ஆவியானவரால் தண்டிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையானது 199 பேர் இருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை கேட்கும் உங்களை உணர்த்தி கொண்டும் நம்மை திருத்தி கொண்டும் நமக்காய் வாக்கு கடங்காக அடங்காமல் பெருமூச்சு இரைச்சலோடும் இயேசுவிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். இதுவே பரிசுத்த ஆவியானவர் இரட்சிக்கப்பட்டவன் மேல் வைத்த அன்பாகும்.
அடுத்த தலைப்பு, மனிதன் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக, கெடுக்கிற குணம் கொண்ட சவுல் என்ற மனிதனை கர்த்தர் ரட்சித்து பவுலாக மாற்றுகின்றார். கிறிஸ்துவின் மேல் பவுல் வைத்த அன்புக்கு ஆதாரமாக ரோமர் 8:36 கடைசி வரை உள்ள வசனங்களில் இயேசுவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஓத்திரமோ, வியாகுலமோ, வியாதியோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவாக இருந்தாலும் பவுலாகிய என்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது என்று தனது உள்ளம் பொங்க தனது நிருபத்தில் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு ரட்சிக்கப்படும் விசுவாசிகள் பவுலை போல் வைராக்கிய அன்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படும் விசுவாசிகளின் நிலை என்னவென்றால், இயேசுவை குறை சொல்லி அவரை வேதனைப்படுத்தி அவிசுவாசத்துக்குள் சென்று விடுகிறார்கள். இவர்களின் விசுவாசம் ஒரு தூசியை போல, ஒரு புழுதியை போல லேசானது. இறுதி காலத்தில் பவுல் இயேசுவுக்கு இரத்த சாட்சியாக மரித்து தனது அன்பை வெளிப்படுத்தினார். பவுலின் அன்பை போல் ரட்சிப்படையும் மனிதன் அனைவரும் பவுலாக மாறினால் இந்தியாவில் எழுப்புதல் நிச்சயம். இது வேத சத்தியம். அடுத்த தலைப்பு, ரட்சிப்பு அடைந்த மனிதன் இயேசுவிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்ன? யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். இந்த வசனங்களின் விளக்கம் என்னவென்றால், நான் இயேசுவிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற எந்த மனிதனாக இருந்தாலும் இயேசு சொன்ன வசனங்களை கைக்கொண்டு வாழ வேண்டும். வசனம்தான் தெய்வம், தெய்வம்தான் வசனம். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வசனத்தின்படி இயேசுவின் வார்த்தையான அப்பத்தை நாள்தோறும் ருசித்து, அதாவது நாள்தோறும் தியானித்து, அந்த சத்திய வார்த்தைகளை கைக்கொண்டு நடப்பித்து இயேசுவின் மேல் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வசனங்களை கைகொண்டு நடக்க வேண்டும். அப்போதுதான் இயேசுவின் மேலே அன்பு வைத்ததற்கு அடையாளமாகும். வசனத்தை கைக்கொண்டு நடக்காதவன் நான் இயேசுவின் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவது பொய்யான அன்பாகும். அது மாய்மாலமான அன்பாகும். ஒருவன் இயேசுவிற்குள் நிலைத்து அன்பு என்ற கனியை வெளிப்படுத்தி இயேசுவை போல் வாழ்ந்து காட்டுகின்றவன்தான் அவர் மேல் வைத்த அன்பு மெய்யான அன்பாகும். 1 பேதுரு 4:8 அன்பு சகல பாவங்களை மூடும். இந்த வசனத்தின்படி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு மனிதன் தன் உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிப்பவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கின்றவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த வசனங்களின்படி குடும்ப அங்கத்தினரை முதன்மையாக நேசித்து இயேசுவை அடுத்த இடத்தில் வைத்து நேசிக்க கூடாது. இயேசுவை தன் உயிரை விட அதிகமாய் நேசித்து அவர் மேல் அதிக அன்பு வைப்பவனின் திரளான பாவத்தை மூடுவார். மற்றொரு மேலே அன்பு வைப்பது நல்லதுதான். ஆனால் இயேசுவின் மேலே, பிதாவின் மேலே, பரிசுத்த ஆவியானோர் மேலே, திருத்துவ தெய்வத்தின் மேலே அதிக சிந்தனை, அதிக அன்பு வைக்கிறவனுடைய திரளான பாவங்களை
இயேசு மூடுவார். வசனமானது அவனுக்குள், அவன் இரத்தத்துக்குள் கலக்கப்படும் போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற வார்த்தை வெளிப்படும். இரண்டாவதாக, ஒரு மனிதன் இயேசுவின் மரண பாடுகளை நினைவு கூறும்போது அவனின் கண்கள் கலங்கி உள்ளம் பொங்கும். இயேசு தன்மேல வைத்த அன்பு, அந்த பாவ மன்னிக்கப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம், இதெல்லாம் ஒரு மனுஷன் நினைக்கும் போது அவனுடைய உள்ளம் பொங்கி இயேசுவின் மேல் வைத்த அன்பிற்கு அடையாளமாகும். மூன்றாவதாக, வசனங்களுக்கு பயப்படுதல் இயேசுவின் மேல் வைத்த அன்பிற்கு அடையாளம் என்னவென்றால், அவர் சொன்ன வசனங்களுக்கு பயந்து பாவத்துக்கு விலகி பரிசுத்தை நாடுவதாகும். அடுத்த தலைப்பு, மனிதன் மற்ற மனிதன் மேல் எப்படி அன்பு கூறப்பட வேண்டும். தொடர்ந்து கேட்போம். யோவான் 13:34 நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்கள். இந்த வசனமானது இயேசுவின் கட்டளையாகும். மனிதன் நேசிப்பதற்கும் நேசிக்கப்படுவதற்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளோம். ஆவிக்குரிய மனிதன் இயேசுவின் இரண்டாம் வருகையாகிய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் தனக்குள் தேவன் வைத்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி அன்பு என்ற ஆவியின் கனிகளால் வளர்ந்து பெருக வேண்டும். 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கின்றார். இந்த வசனத்தின்படி அன்பை கிருபைகளின் மூலமாக, கிரியைகளின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இந்த வசனத்தின்படி அன்பிலே கபடம் இருக்கக்கூடாது. அன்பிலே கபடு இருக்கக்கூடாது. அது எப்படி என்றால், நண்பர்கள் சந்திக்கும் போது கை குலுக்கி வெல்கம் பண்ணும்போது உதடுகள் சிரிக்கும், உள்ளமோ சபிக்கும். இதுதான் மாய்மலமான அன்பு. இவ்விதமான மாய்மலமான அன்பை இன்று நான் அநேக மனிதர்களுக்குள் காண்கின்றேன், அதை பார்க்கின்றேன், அதை உணர்கின்றேன். அப்படி இருக்கும் மனிதர்களை கண்டு நான் வருந்துகின்றேன். மத்தேயு 10:16 புறாக்களை போல கபடற்ற மற்றவர்களுக்கு இருங்கள். புறா என்ற ஒரு பறவை கபடற்று காணப்படும். எல்லா பறவைகளுக்கும் பிச்சு என்ற ஒரு ஸ்பாட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும், அதாவது கசப்பு இருக்கும். ஆனால் பறவைக்கு பிச்சு என்ற ஸ்பாட்ஸ் இருக்காது, அந்த கசப்பு அது உள்ளுக்கு இருக்காது. புறா யதார்த்தமுள்ள பறவையாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு நீங்கள் மனவாட்டியாக மாறுவதற்கு முக்கிய வசனமாகும். மனவாட்டி என்றால் புறாவை போல் கள்ளம் கபடற்று யதார்த்தமாய் காணப்பட வேண்டும். சாத்தான் தனது அதிக ஞானத்தினால் தன்னையே கெடுத்து தேவனுக்கு விரோதமாக எழும்பினான். அவனை போல் இல்லாமல் இந்த செய்தியை கேட்கும் நீங்கள் யதார்த்த அன்பை மற்ற மனிதனிடத்தில் வெளிப்படுத்தி வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 13:1, 2, 3 இந்த வசனங்களின்படி ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசினாலும், தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், ஞானத்திலே சிறந்த மனிதன் என்று பெயர் பெற்றாலும், மலைகளை பெயர்க்கும் விசுவாசம் இருந்தாலும்,
அவனுக்குள் அன்பு இல்லாவிட்டால் அவன் ரட்சிக்கப்பட்டதற்கு அர்த்தமே இல்லை. ஆவிக்குரிய மனிதன் மற்ற மனிதனிடத்தில் தன்னை தாழ்த்தி அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த வெளிப்பட்ட அன்பில் தேவன் மறைந்திருப்பார். அன்பு என்ற கனியை கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் வெளிப்படுத்தி 30, 60, 100மாக வெளிப்பட்டு வளர்ந்து பெருக வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக இன்று முதல் அன்பை வெளிப்படுத்தும் போது உன்னத பாட்டு 5:2 என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று உங்களை அழைப்பார். இது வேத சத்தியம், நடக்கும் நிச்சயம். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். ஆமேன். இதோ செய்திக்கு ஏற்றாற் போல் வழக்கத்தின்படி சில கவிதைகள். திருத்துவ தேவனின் அன்பு சுவைக்க சுவைக்க செங்கரும்பு, அன்புக்கு இல்லை வரம்பு, வசனத்துக்குள் இருக்கிறது தெம்பு. திருத்துவ தேவனின் அன்பு சுவைக்க சுவைக்க செங்கரும்பு, அன்புக்கு இல்லை வரம்பு, வசனத்துக்குள் இருக்குது தெம்பு. அடுத்து, அன்பு இல்லா மனம் வாடும், உள்ளமே அன்பை தேடும், அன்பு திரளான பாவத்தை மூடும். அன்பு இல்லா மனம் வாடும், உள்ளமே அன்பை தேடும், அன்பு திரளான பாவத்தை மூடும். அடுத்து, கரும்புக்குள் இருப்பது இனிப்பு, விசுவாசத்தின் மலர்வது இரட்சிப்பு, வெற்றியில் சூடுவது வாகைப்பு, அன்பிலே பூப்பது பாவ மன்னிப்பு. கரும்புக்குள் இருப்பது இனிப்பு, விசுவாசத்தில் மலர்வது இரட்சிப்பு, வெற்றியில் சூடுவது வாகைப்பு, அன்பிலே பூப்பது பாவ மன்னிப்பு. அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். ஆமேன். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நான் கண்டேன், தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே.
ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை